கரெக்டா நம்ம பென் என்ன பண்றாருன்னா விக்டர் ஓடி வர திசையை நோக்கி அந்த ஈட்டி அப்படியே மடக்க விக்டர் ஓடி வந்து அந்த ஈட்டிலே குத்தி அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அப்பாடா ஒரு வழியா இவன் இறந்து போனானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட போட் இருக்கு இல்லையா அந்த போட்டை யூஸ் பண்ணி அந்த நதியில இவங்க 2 பேருமே தப்பிச்சு போறாங்க. இப்போதான் இவங்க ஒரு பெருமூச்சை விட்டு இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக அப்ப தண்ணி உள்ள இருந்து என்னமோ வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ள வலிச்சிட்டு போகுது பாருங்க. மேல இருக்கிற நம்ம ஹீரோ மேரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை கீழே நீட்டுற தண்ணி கடியில கீழே இருக்கிற நம்ம ஹீரோயினும் அந்த கையை பிடிச்சிட்டு மேலே எட்டி பார்த்தா நம்ம ஹீரோவோட கையை அப்படியே துண்டா பிடிங்கி இந்த விக்டர் தான் நீட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தா அவ்வளவுதான் அவரு சாக போறாரு, இந்த விக்டர் அவரையும் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ ஃபைனலா என்ன இருக்கும், நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட மாட்டி இறந்துருப்பாங்களா, அடுத்து என்ன ட்விஸ்ட் அப்படின்ற கதையை நம்ம கிட்டே கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு இந்த படம்? ஆக்சுவலி இந்த விக்டரை பொறுத்த வரைக்கும் இவன் எதுக்கு திரும்ப திரும்ப வரான்னு நமக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்தது, கதை நம்மளை விறுவிறுப்பா கூட்டிட்டு போச்சா, அதுதான் மேட்ரு. அண்ட் இதே போல அடுத்து சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை பார்க்க வரேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துச்சுல, நான் போயிட்டு வரட்டா. நான் போறதுக்கு முன்னாடி 1 செகண்ட், நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.